வணக்கம், என் பேர் ஸ்ரீ சாரதா. எனக்கு வயசு 29. நான் ஒரு பாலர் பள்ளி ஆசிரியராக இருக்கேன். எனக்கு பலூன் அபயம். குளோபோஃபோபியானாக்க ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். அவங்க வந்து பலூன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க. எதனால் ஏற்படுதுனாக்க சிறு வயதாக இருக்கும்போது வந்து அவங்க முகத்தில் வந்து உடைக்கிறது இந்த பலூனை, அதுலேருந்து உருவாகுது தான் இந்த 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 குளோபோஃபோபியா. அப்படியே சில பேர்த்துக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் பிடிக்காது, அந்த ஸ்மெல் பிடிக்காது, அந்த இழுக்கிறது அதெல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு. அதெல்லாம் வந்து அவங்களால ஜீர்ணிக்க முடியாது. ஸோ இதான் குளோபோஃபோபியா. ஒரு 6 வயசு இருக்கும்போது, சின்ன வயசில் விளையாண்டுட்டு இருக்கும்போது பலூன் முகத்துக்கு நேராக வெடிச்சதுலேருந்து பயம். ஸோ அப்போலேருந்து பலூன்ஸை வந்து பார்த்தா அதை தொடுறதுக்கு நான் ரொம்ப பயம். ஸோ அந்த மாதிரி வெடித்தோடனே நான் கத்தி அலறி அம்மா ஓடி வந்தாங்க. அம்மா ஓடி வந்துட்டு அப்புறம் வந்து கட்டி பிடிச்சிட்டு விட்டுட்டாங்க. ஸோ அப்போலேருந்து எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. ஸோ அப்போலேருந்து பலூன்ஸை பார்த்தா அந்த வெடிக்கிற ஞாபகம் தான் அடிக்கடி மனசுக்குள்ளே வந்துட்டு போவோம். ஸோ அது எப்போ வெடிக்கும், எப்படி வெடிக்கும்னு நமக்கு தெரியாது. அதனாலே அதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். சில பேர்த்துக்கு வந்து அதை பார்ப்பாங்க, ஆனால் அது வந்து ஒன்று செய்யாத அவங்களுக்கு வந்து ஒன்றும் தோணாது. சில பேர்த்துக்கு வந்து அது எப்போ வெடிக்கும், அங்கேயே வந்து அது வெடிக்கிறதுக்கு வடிக்குதோ இல்லையோ இங்கேயே வந்து அவங்க வந்து பயம் வந்து ரொம்ப வந்து ஃபியர்ஃபுல் ஆயிடுவாங்க. படபடப்புன்னு அடிக்கும், அவங்களுக்கு பேனிக் அட்டாக் கூட வரும், வேர்க்கும் கொட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப வந்து போராட்டங்கள் சந்திப்பாங்க. ஒரு சராசரி லைஃப்பை வந்து அவங்களாம் வந்து வாழ முடியாது. சின்ன வயசில் பிள்ளைங்கள்லாம் விளையாடும் போது நான் ஒரு ஓரமாக உட்காந்து அவங்கள பார்ப்பேன். அவங்க பலூனை கிட்ட கொண்டு வந்தால் கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு ஓடி போயிடுவேன். அப்போலேருந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு பலூன்ஸ் இருக்கிற பக்கம் இல்லை பலூன்ஸ் இருக்கிற போது நான் வந்து அங்கே இருக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து கேலி பண்ணியிருக்காங்க. பலூன் தானே, ஏன் தொட மாட்டேங்கிற, ஏன் அதை பார்த்து இப்படி பயப்படுற. அவங்களுக்கு வந்து அதை சொன்னால் வந்து அவங்க அதை கேலி பண்ணுறாங்க. ஆனால் பலூனை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த முகத்துக்கு நேராக வெடிக்கும் போது இருந்த அந்த ஷாக், அதுதான் எனக்கு ரொம்ப ட்ராமடைசிங்காக இருக்கும். மக்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த அவேர்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியாது இந்த மாதிரி வந்து ஃபோபியானா என்ன, அது எப்படி வந்து ஆழந்தரமாக வந்து பாதிச்சிருக்குது. பார்க்குறவங்க போது வந்து இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, பலூனு கூட பயப்படுதான்ட்டு. ஆனால் அவங்க கதைகளையும் கேட்டிங்கனாக்கா அவங்க எதனால் இவங்க வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கு தெரியாதுல்ல. அது அவங்களுக்கு பிடிக்குமா? அவங்களும் வந்து நார்மலாக லைஃப்பை வாழணுன்ட்டு ஆசைப்படுவாங்க. அதை அவங்க சூஸ் பண்ணுறது இல்லையே. ஓரளவில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபோபியா இருக்கும், ஆனால் அது ரொம்ப வந்து டீப்பாக போகாது. அது வந்து சோஷியல் லைஃப்பை வந்து எஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் இந்த மாதிரி ஃபோபியா வந்து லைஃப் எஃபெக்ட் பண்ணுறோம். பலூன்ஸ்னால நண்பர்களோட வெளியே போனால் இல்லை பர்த்டே பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனால் நான் வந்து யூஸ்வலி ஒரு ஓரமாக உட்காந்துருப்பேன். அவங்க எல்லாம் பலூன் விளையாடிட்டு இருப்பாங்க, நான் வந்து அவங்கள பார்த்துட்டு இருப்பேன். இல்லை பலூன் இருக்கிற ஏரியாவில் இருக்க மாட்டேன். அந்த அவாய்ட் பண்ணும்போது வந்து நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால் வந்து கண்காணிக்கணும் அவங்கள. அவங்க ஏன் இதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, இதில் என்ன பிரச்சனை, அதுக்கு காது கொடுத்து கேளுங்க அந்த பிள்ளை என்ன சொல்ல வருது அப்படின்ட்டுன்னு. கண்டிப்பாக வந்து சிறு வயதில் உள்ள பாதிப்பு வந்து பெரிதாகும் போது அந்த வளரும். அந்த பாஸ்ட் லைஃப்பை வந்து ஃப்யூச்சரில் கொண்டு போகும். அந்த ஃப்யூச்சரில் கொண்டு போகும்போது தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ சிறு வயதிலே அதை நீங்கள் வந்து மாற்றி அமைச்சிட்டிங்கனாக்கா பெரிய வயதில் வந்து அது பாதிப்பு ஏற்படாது. வேலை இடத்துலையும் அதே மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா பாலர் பள்ளி ஆசிரியராக இருக்கிறதுனால வேலை இடத்துல பிள்ளைங்களோட நாங்கள் வந்து செலிப்ரேஷன்ஸ் பண்ணும்போது இல்லை அவங்க பிறந்த நாளை கொண்டாடும் போதெல்லாம்
நாங்கள் நிறைய பலூன்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சாரதா, வா பலூன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணு. பாரு எவ்வளோ பலூன்ஸ் ஊதணும். இல்லை, நான் நான் இதை ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன். அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க. பாருங்க எவ்வளோ பலூன்ஸ் ஊத இருக்குதுன்ட்டு. பேரண்ட்ஸ் பிள்ளைங்க எல்லாரும் இப்போ வந்துடுவாங்க. ஒரு பலூன் கார்டன் வேற ப்ரிப்பேர் பண்ணுவோம். சீக்கிரம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இல்லை, எனக்கு தான் பலூன்ஸ்னா பயம்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் இந்த பக்கம் டெக்கரேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிக்குவேன். ஓகே? சாரதா, கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத. பலூன்ஸ் இருக்க எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போக மாட்டியா என்ன? இல்லை, நான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ ட்ரை பண்ணாமல் இருந்தால் இப்படியே இருந்தால் எப்படி ஓவர் கம் பண்ண போகிற? இப்படியே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? வேலை இடத்துல ஒரு தடவை வந்து என் கொலீக் சொன்னாங்க, அப்போனா பலூன்ஸ் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீ வரவே மாட்டியா, இல்லை நீ போகவே மாட்டியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன், அது வந்து வேலை இடத்துல இருக்கிற கொண்டாட்டமாக இருக்கும்போது நான் எப்படி வராமல் இருக்க முடியும்? நான் வந்து பிள்ளைங்க இருக்கிறதுனால பிள்ளைங்களோட நான் போய் தான் ஆகணும். ஆனால் பலூன்ஸ் எங்கே இருக்கோ நான் அந்த பக்கம் வர மாட்டேன். பெரியவங்கள்ட்ட இருந்தாங்க, பெரியவங்கள்ட்ட சொல்லலாம். ஆனால் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு அது புரியாது. அப்புறம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ நான் வந்து இல்லை எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணான்னு சொல்லி நானே வேலைக்கு போனாலும் அவங்க வந்து அதை அப்பப்போ கொண்டு வந்து கொடுப்பாங்க. இல்லைம்மா, நீ மற்ற டீச்சர்ஸோட போய் விளையாடு. ஓகே? எனக்கு தோணும், சரி நாமளும் விளையாடலாமே, ஏன்னா எல்லோரும் விளையாடுறாங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க அப்படின்னு தோணும். ஆனால் பலூன் கிட்ட வரும்போது எனக்கு அப்படியே படபடக்கும். எனக்கு வந்து என்னமோ ஊறுற மாதிரி இருக்கும். பலூன்ஸ் என்னை தொட்டால் எனக்கு அப்படியே புல்லரிக்கும். ஓகே. பலூன்ஸ் எப்போ வெடிக்கும்ன்ற அந்த ஒரு என்சைட்டிலே எனக்கு அது பிடிக்காமல் போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். சிறு வயதில் இந்த ஆழமான உள்ள அந்த இமேஜை வந்து அவங்க அப்படியே உட்காந்தனால தான் இந்த பருவம் அடைஞ்ச கையோட வந்து அந்த பொண்ணால் வந்து ஒரு நிம்மதியான லைஃப்பை வாழ முடியல. ஓகே, பலூன் இருக்கிற இடத்துல போனால் தான் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி ஏற்படுது. சரி, எதார்த்தமாக நீங்கள் போகிறீங்க, ஷாப்பிங் சென்டருக்கு போகிறீங்க, அங்கே பலூன் இருக்குது, ஷீ கேன் ரியாக்ட். அங்கே என்சைட்டி வரலாம், அங்கே பேனிக் அட்டாக் வரலாம். ஸோ நமக்கு சூழ்நிலை பொறுத்து வந்து பார்க்க முடியாதுல்ல. இதை காசு கொடுத்து நம்ம வந்து குணப்படுத்தணும் அந்த மாதிரி யோசிக்கிறத விட நான் வந்து ஃப்ரீயாக வாழணும். எனக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஸ்டிக்கல் இருக்கக்கூடாது. நான் ஒரு ஃப்ரீயான லைஃப்பை நான் வாழணும். சிறு வயதில் என்னால் வந்து நிம்மதியாக வாழ முடியல, இப்போயும் என்னால் வாழ முடியல. நான் எதுக்கு அதே கோத்ரூ பண்ணிட்டேன்? எப்படியாச்சும் நான் வந்து இதை நான் சரிப்படுத்தி தான் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எண்ணத்தோடு வந்து அவங்க துணிஞ்சு வரணும். என்னோட நெருங்கிய தோழியோட 21 வயசு பிறந்தநாள் அப்போது அவங்க பிறந்தநாள் வந்து ஒரு ஷேலியில் நடந்துச்சு. ஸோ அந்த ஷேலியில் வந்து நிறைய பலூன்ஸ் இருந்துச்சு. ஏய் ஸ்ரீ, என்ன பேய் அழுத மாதிரி நிற்கிற? உள்ளவா. ஏய் ஸ்ரீ, என்ன சும்மா உட்காந்துருக்க? வந்து இந்த பலூன்ஸ் எல்லாம் வந்து ஒட்டு. வா 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 வா. இல்லை, எனக்கு பலூன்ஸ்னா பயம். பலூன்ஸ்னா பயமா? என்ன சின்ன பிள்ளை கணக்கா இருக்கு? Hey,
joking, right? Balloons are not even a living thing. எதுக்கு பயப்படுற? ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு உண்மையிலேயே பலூன்ஸ் தான் பயம். அநேகமாக என்னோட ரியாக்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து சிரிப்பாக இருந்துச்சு போல இருக்கு. ஏன்னா எனக்கும் 21 வயசு ஆகுது. 21 வயசான ஒருத்தவங்களுக்கு ஏன் பலூனை பார்த்து பயம்? ஏய், ஹெல்ப் பண்ண பிடிக்கலன்னா சொல்லு. பர்த்டே டெக்கோவை நாமளே பார்த்துக்குறோம். அதுக்காண்டி பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ எனக்கு வந்து படபடன்னு இருந்துச்சு, கை காலெலாம் ஆடிட்டு இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், இப்படி உட்காந்துட்டு திரும்பி உட்காந்துட்டேன். ஸோ ஆனால் வெடிக்கிறது கேட்குது. அண்ட் அவங்க முகத்துக்கு நேராக வேறு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அதுதான் இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. கண்ணை தோற பயப்படுற நம்மளாம் ஒன்றுமே பண்ண மாட்டோம். நம்பு, கண்ணை தோற. ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? அவளுக்கு தானே பலூன்னா பயம். ஸோ நான் அழுவுறதை பார்த்து என் நெருங்கிய தோழி என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி உடச்சவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க. அவள் தான் சொல்லிட்டாங்களே வேண்டாம் விட்டுருங்கன்னு, அப்புறம் ஏன் அவங்கள வந்து இன்னும் தொந்தரவு பண்ணுறீங்க, அதை அப்படியே விட்டுருங்களேன், இப்போ பாருங்கள் அழுவுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பலூன் உடச்சவங்கள்ட்ட வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இருக்கிற பலூன்ஸ் எல்லாம் திருப்பி முதல் மாடிக்கே கொண்டு போக சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நம்ம ஒரு விஷயம் எனக்கு வேண்டான்னு நம்ம சொன்னதுக்கப்புறம், அது ஏன் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மேலே திணிக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. அதை வந்து நெருங்கினவங்க வந்து புரிஞ்சுக்காத போது இன்னும் வலிக்கும். சாரதா பார்த்தீங்கன்னாக்கா வந்து 6 வயதில் இந்த பிள்ளைக்கு இந்த phobia ஏற்பட்டிருக்குது. அந்த பாதிப்பு வந்து ரொம்ப ஆழமாக இருந்தனால தான் பெரிதாக வரைக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் வரைக்கும் அந்த பலூன் phobia இருக்குது. ஏன்னா அந்த முகத்தில் கொண்டு போய் அடிச்சிங்கனாக்கா வந்து பிள்ளைகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஷாக்கிங் வரதானே செய்யும். அதனால தான் சில விஷயங்கள் பிள்ளைங்க பருவத்தில் இருக்கும் போது வந்து என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ, என்னென்ன பேசணுமோ அதை வந்து நம்ம பார்த்து கவனித்து ஒன்றுனா நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். சாப்பாடு ரெடியாக இருக்கா? எடுத்துக்க. எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டே. ஓகே, குட். See, so many chocolates. Pretty boy, how excited are you? I'm so excited. Hey, Sarada! Come. Hey, thank you for coming. வெல்கம் சாரதா. Thank you. Birthday boy, happy birthday. Thank you. Come. This சாப்பிடுறியா? I'll have this. Sappadu. Chill, okay. Anything call me, yeah? Sure. இப்போ சமீபத்தில் ஒரு பிறந்த நாளுக்கு போயிருந்தேன். பிள்ளைங்க வந்து பலூன்ஸை தூக்கி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த பலூன்ஸை பிடிக்கிற போது இப்படி நெகத்தை வச்சு பிடிக்கும் போது எனக்கு அந்த சவுண்ட் வெடிக்க போகுதுன்னு ஒரு பயத்திலே எனக்கு வந்து ரொம்ப ஜர்க்கியாகவே இருந்துச்சு. உங்களுக்கு பலூன்னா பயமா? என்சைட்டி வந்துட்டு பேனிக் அட்டாக் வந்திருக்குது. ஸோ பேனிக் அட்டாக் வரும்போது வந்து அந்த பொண்ணால் வந்து மூச்சு விட முடியல, திணறிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து கூட இருக்கிறவங்களுக்கு வந்து புரியாது, புரிஞ்சிக்க வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க நினச்சிக்கிட்டாங்க இதெல்லாம் ரொம்ப ஊடுவா பண்ணுறது. ஏன்னா ரொம்ப கஷ்டம், மக்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டம், சரௌண்டிங்ஸில் புரியுது ரொம்ப கஷ்டம் போது எதிர்பார்க்க முடியாது. நீ வந்து எனக்கு புரிஞ்சு தான் இருக்கணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டுன்னு. எனக்கு தெரியாது உன்னோட வலி இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து அந்த பிள்ளை வந்து மன அளவில் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அது வந்து லோ செல்ஃப் எஸ்டீமாக கூட போயிருந்த வாய்ப்பு அதிகம். கூட்டாளி பலூன்ஸ் பயமாக இருந்தால் கொஞ்ச நேரம் ஒழுங்கு பேசுங்க. சாரதா, பயமா இருக்கா? வேணா ரூம் ரெஸ்ட் பண்றியா? ஸோ அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுனால தான் அவங்களால அந்த மாதிரி சொல்ல முடிஞ்சிச்சு. ஏன்னா உண்மையிலே பயப்படுறேன்னு தெரியுது. அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க அதை பொருட்கணிக்காமல் அதை ஏற்றுக்கிட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பட் எனக்கு மனசு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு.
எனக்கு வந்து ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஏன்னா பிறந்தநாள் கொண்டாடுற பிள்ளைகிட்ட வந்து நான் வாழ்த்து சொல்லலை, கூட ஃபோட்டோ எடுக்கலை, கேக்கு கூட சாப்பிடல, அந்த பையனுக்கு கேக்கும் ஊட்டி விடலை, எதுவுமே பண்ணாமல் சும்மா போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். பார்ட்டி முடிகிற வரைக்கும் ரூம்குள்ளே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வரும்போது பலூன்ஸ் எல்லாம் அவங்க டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் முடிச்சு கெஸ்ட் எல்லாம் கிளம்பி போயிட்டு பார்ட்டி பலூன்ஸ் எல்லாம் அவங்க டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, எல்லாத்தையும் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், வெளியே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னோன்னே நான் வெளியே வந்துட்டேன். ஸோ எவ்வளோ தான் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க? அப்போ அது என்ன ஆகுதுனாக்கா, அவாய்டன்ஸுங்கிறது வந்து திருவில்லை. அது வந்து நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் அவாய்ட் பண்ணுனா கூட நீங்கள் ஃபேஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி அதை எப்படி உடைக்கணும் அந்த ஃபோபியரை. ஹாய் சாரதா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீ பேர் சுகுணா. நான் தான் உங்களோட கவுன்சிலர் இன்னைக்கு. எதுக்காண்டி கவுன்சிலிங் வந்திருக்கீங்க இன்னைக்கு? பலூன்ஸ் பயம், பலூன் ஃபோபியா. ஓகே. உங்கள் வீட்டில் வந்து யாராச்சுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபோபியா இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு. இதை முன்னிட்டு வந்து நீங்கள் டாக்டர்கிட்டயோ இல்லை ஒரு கவுன்சிலர்கிட்டயோ போய் வந்து அணுகுனீங்களா? உண்மையாக சொல்ல போனால் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஏன்னா வந்து பலூன்ஸ் தானேன்னு எல்லாரும் சொல்லப்போ அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணலை. அதே மாதிரி பலூன்ஸ் இருந்தால் தான் அது எனக்கு ஒரு பிரச்சனையாக தோணுது. இப்போ ஒரு ரூமில் பலூன்ஸே இல்லைன்னா எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத போது எனக்கு அதை பார்த்து பயம் இல்லை. அது அந்த ஒரே ரூமில் இருக்கும் போது இல்லை என் பக்கத்தில் இருக்கும் போது தான் எனக்கு அதை நினச்சி அதை பார்த்து நான் பயப்படுறேன். ஸோ அதனாலே கவுன்சிலிங் போகணும், அதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தோணுது. இப்போ உள்ள வந்து கல்ச்சர் எப்படி ஓடுதுனாக்கா வந்து இப்போ வந்து தமிழங்க ஒரு கல்யாணம் வச்சாலும் சரி எல்லாத்துலேயும் பலூன் இருக்குது. அப்போ வந்து எப்படி ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு 4-5 ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக நிலைமை இருக்கும். அந்த 4-5 ஃபங்க்ஷன்லேயும் வந்து உங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியல. ஆமாம். ஓகே. ஸோ அந்த நிலைமையில் வந்து உங்களுக்கு என்ன ஏற்படும்? உங்களுக்கு வந்து ஆன்சைட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்லை பேனிக் அட்டாக் வருமா, எப்படி? அந்த பலூன்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது எப்போ வெடிக்கும்னு அதையே பார்த்துட்டு இருப்பேன். இப்போ நான் அந்த பக்கமாக போகலனாலும் கண்ணு அங்கேயே இருக்கும். லைக் இங்கே எங்கேயாவது பேசிகிட்டு இருக்கோம், அப்புறம் திரும்பி பார்ப்பேன், பலூன்ஸை யாராவது தொடுறாங்களா, பலூன்ஸை யாராவது ஏதாவது பண்ணுறாங்களா. இது வந்து நாங்கள் முதல் செஷன் நான் பார்க்கும்போது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து கவுன்சிலிங் போகிறது வந்து நல்லது. ஏன்னா இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பிளான் இருக்குது. இந்த செஷன்ஸ்னு சொல்கிறீங்களே, இந்த செஷன்ஸ் வந்து ஒரு எவ்வளோ செஷன்ஸ் வரும்? 4 to 10 or 4 to 15 நீங்கள் எப்படி வந்து ஒத்து உழைக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து எதுவும் பண்ண முடியாமல் வந்துட்டு இல்லை நான் பக்கமே போக மாட்டேன்னாக்கா ஸோ it will take longer. எக்ஸாக்ட். கண்டிப்பாக வந்து நீங்கள் மாற்றங்கள் வந்து காணுவீங்க. சாரதாவை தான் நான் பார்த்தேன். சில விஷயங்கள் பகிர்ந்து கொண்டாங்க. இந்த மாதிரி வந்து அது சின்ன விஷயம் தானே, வந்து அதை வந்து கவுன்சிலிங் பார்க்கணும் அவசியம் இல்லையே, அதனால தான் நான் வந்து போகலை அப்படின்ட்டுன்னு. கொஞ்சம் நேரம் நான் வந்து பேச கண்டிப்பாக நான் கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவேன்ட்டுன்னு வந்து கடைசியாக உறுதியை சொல்லியிருக்காங்க. ஹலோ சாரதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. போன வாரம் வந்து நீங்கள் பலூன் ஃபோபியா பற்றி பேசியிருந்தீங்க, அது எப்படி உங்களுக்கு வந்து பாதிப்பு அடைஞ்சது அப்படின்ட்டுன்னு. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன பலூனை வந்து நான் கொடுப்பேன். நான் வந்து ஒரு பெரிய பலூன் வந்து வச்சுருப்பேன், உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன். அதை நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதன்படி வந்து உங்கள்கிட்ட நான் வருவேன். உங்களால் முடியாத அளவுக்கு உங்களால் வந்து மூச்சு திணறியோ உங்களுக்கு அன்ஈஸியாக இருந்திருந்தாக்கா நீங்கள் இந்த பர்சனை அனுப்பிடுங்க. சாரதா, உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? இப்படி படப்படன்றீங்க. ஓகே. நான் மெதுவாக வந்து வருவேன். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முடியலனாக்கா நீங்கள் எங்கிட்ட வந்து நீங்கள் பஸ்ஸரை அனுப்பி விட்ருங்க. எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏற்கனவே படபடன்னு இருந்துச்சு, கையெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அதை நினச்சி பார்த்தாலே எனக்கு அழணும்னு தான் தோணுச்சு. பட் கொஞ்சம்
மனசை வந்து நான் கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டு அவங்க சொன்ன ப்ரீதிங் டெக்னிக்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். நான் கிட்ட வரலாமா? வரலாம். இப்போ உங்கள் மனம் எப்படி இருக்குது? படப்படன்னு இருக்கு. நல்லா முடியுமா? உங்களால் எடுத்துக்க முடியுதா? ஓகே. பக்கத்தில் வரலாமா? வரலாம். கொஞ்சம் கிட்ட வரும்போது நிப்பாட்டிடலான்னு தோணுச்சு. பட் அவங்கள கிட்ட வர சொன்னேன். அவங்க கிட்ட வந்தோடனே பலூன் சத்தம் கேட்ட உடனே தான் எனக்கு அது ஏற்றுக்க முடியாமல் நான் பஜர் அமுக்கிட்டேன். நான் கிட்ட வரும்போது உங்களுக்கு வந்து மனநிலை எப்படி இருந்தது? ரொம்ப படப்படன்னு இருந்தது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகுது. அந்த பலூன் சத்தம் கேட்டோடனே தான் இன்னும் ரொம்ப பயம் ஏற்பட்டுருக்கு. ஓகே. இப்போ உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்குது? இன்னும் கையாடிட்டு இருக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து பயம் இருக்குதா? கொஞ்சம் லைட்டாக இருக்குது. நல்ல முயற்சி. ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் வந்து என்னை கிட்ட வரும்போது எனக்கு தோணுது வந்து உங்களால் வந்து சில பெர்சன்டேஜ்னால் எடுத்துக்க முடியுதுன்ட்டு எனக்கு தோணுது. இதே தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து இதை க்யூர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஓவரால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல முயற்சி அது. தொடர்ந்து வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் செஷன் போனாங்கனாக்கா இந்த ஃபோபியரை வந்து அவங்களால வந்து க்யூர் பண்ண முடியும் கண்டிப்பாக. நாம் வந்து பலூனை விட பெரியவங்களாக இருக்கோம். ஸோ அது குட்டியோண்டு இருக்குது. நம்ம எவ்வளோ பெருசு கூதுனாலும் அது நம்மளை விட சின்ன பொருள் தான். ஸோ இவ்வளோ சின்னமான பொருளை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னு அவங்களுக்கு தோணியிருக்கலாம். அப்புறம் அதே நேரத்தில் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் இப்போ டப்புன்னு உடச்சா முடிஞ்சிருச்சு. இதை பார்த்து எதுக்கு பயப்படணும்னு கூட அவங்க நினைக்கலாம். ஆனால் அதை பார்க்கும் போது, அதை தொடும் போது, அல்ல அதை வெடிக்கும் போது நமக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது.